வாருங்கள், உற்சாகத்தோடு நடக்கப்போகிற சம்பவத்தை நாங்கள் பற்றி வாசிப்போம். மரித்தவர்கள் எல்லைக்குள் ஒரு கால் கடந்து சென்று வாசிப்போம். பரமபிதா இயேசுபிரான் உடைக்கிறார் சில விஷயங்களை, அதை ஊக்கமாக அறிந்து கொள்ளுங்கள். இது அவேர்னஸ் வீடியோ தான், விழிப்புணர்வு வீடியோ தவிர நான் போடுற எந்த வீடியோவிலும் வேறு எதுவும் வரப்போறதில்லை. ஏனென்றால் பிள்ளைகள் வீட்டில் இருப்பதால் பிள்ளை பாசம் இருக்க வேணும். தாய் தகப்பனுக்கு பிள்ளை பாசம் இருந்தால் அந்த பிள்ளையின் பேருக்கு ஒரு பலி கொடுப்பது, அந்த பிள்ளையின் பேருக்கு போய் ஒரு பூசை செய்வதை விட உலகத்திற்கே என்ன நடக்க போறதுன்றதை பாருங்கள். நீங்கள் எங்கே கொடுக்கிறீர்கள் என்பது நான் உங்களுக்கு 1000 தரம் சொல்லி இருக்கிறேன். அது உலகத்து ஆவிக்கு கொடுப்பது. உலகத்தில் உள்ள ஆவிகள் பொல்லாங்கின் ஆவிகள். அந்த பொல்லாங்கின் ஆவிகள் பிள்ளை கொண்டு செய்து போடாமல் இருப்பதற்காக அந்த பொல்லாங்கின் ஆவிகளை சிநேகம் பிடிக்கிறது. ஒரு வில்லனை சிநேகிக்கிறது. ஒரு வில்லனை சிநேகித்து அவனுக்கு ஏதாவது கொடுத்து சம்திங் கொடுத்து அந்த வில்லனை வைத்திருக்கிறது. முடியாத காரியம், பட்சித்து போடும். விளங்கிக் கொள்ளுங்கள். அதுக்கான காலம் வரும் வரைக்கும் அதுக்கும் அமைதியாக இருக்கும். ஏனென்றால் அதுக்கும் முதலாளி உண்டு. டேமன்ஸ் என்று சொல்லப்படுறது, துர்த்தேவதைகளுக்கு முதலாளி உண்டு. அதுதான் பிசாசு என்று சொல்லப்படும், சாத்தான் எனப்படும். அதுக்கான காலம் வரும் வரைக்கும் இவர்கள் மக்களை தங்க வைத்துக் கொள்வார்கள். இந்த துர்த்தேவதைகள் மக்களை சம்திங் வாங்கி கொண்டு பலிகள், இப்போ இப்படிப்பட்ட பலிகள் கொடுத்து வருகிறார்கள் என்பது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பயங்கரமான பலிகள். இப்படியா மனிதரை பிறந்தவர்கள் நினைக்கக்கூடிய பலிகளையா இவர்கள் கொடுக்கிறார்கள். நரபலிகளும் கொடுக்கிறார்கள் என்றால் இது அதுக்கும் அடங்காது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கும். நன்றாக தெரிந்து செய்கிறார்கள். இவர்கள் மனம் திரும்பும் போதும் இவர்களுக்கு போராட்டம் உண்டு. இவர்கள் மனம் திரும்பாமல் வாழ்ந்தாலும் இவர்கள் பலியாக போய் விடுவார்கள். ஆனபடினால் இவர்கள் ஒரு மன போராட்டம், ஒரு அஹிம்சை போராட்டத்தை இவர்கள் தங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் அழிவு. ஐஸ்வர்யவானுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இந்த உலகத்துல பெரிய பணக்காரன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக கடந்து வருகிறேன். அவன் பெரிய பணக்காரன். அவன் மேசைக்கு கீழே இருந்து ஒரு பிச்சைக்காரன், லாசரு எனும் பிச்சைக்காரன், மிக வறுமையாய் அவனிலே ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்து கீழே காத்திருந்தான். கடைசியில் 2 பேரும் மரித்து போனார்கள். மரித்து போன போது லாசரு என்ற பெயர் கொண்ட இந்த தரித்திரன் இருக்கிறான் அல்லவா, அவன் இந்த பூமியிலே ரொம்ப வேதனைகளை அனுபவித்தான். அவன் தேவ கண்ணை மூடின அடுத்த 5 நிமிடம், அந்த மறிப்பதற்குள்ள 5 நிமிடத்தில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது மக்களே. அந்த 5 நிமிடத்தில் இவனிடத்தில் தேவதூதர்கள் வருகிறார்கள். வந்து இவனை தூக்கி கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே, ஆபிரகாம் என்றும் தேவ மனிதனின் மடியிலே கொண்டே விடுகிறார்கள். ஆபிரகாமின் மடி என்றால் என்ன? ஆபிரகாமின் மடியில கொண்டே இருக்கின்ற எத்தனை பேர் ஆபிரகாமின் மடியில இருக்கின்ற அந்த பெரிய ஆபிரகாமின் மடி. அந்த மடி என்று சொல்லப்படுகிற ஒரு பரதீஸ், காத்து ரட்சிக்கப்படுகிற ஒரு இடம், மரித்தவர்கள் காக்கப்படுகிற ஒரு இடம். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இருக்கிறது. இது இயேசு பிரான் இன்னும் புதிய ஏற்பாட்டு திறவுகோல், புதிய ஏற்பாட்டின் திறவுகோல், இரத்த உடன்படிக்கையின் திறவுகோல். பரலோக ராட்சியம் அங்கேயோ இங்கேயோ என்று தேடுவதற்கு இல்லை. இதோ பக்கத்திலே இருக்கிறது வசனம். இதோ உங்கள் நடுவில் இருக்கிறதே. எங்கள் நடுவில் இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவரும் தெய்வீக நட்பும். அந்த பரலோக ராட்சியத்தின் திறவுகோலை அவர் தருகிறார். இதில் இந்த மரித்தவர்கள், இப்பவும் மரித்தவர்கள் மரிக்க போறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கொண்டே விடப்படும் இடமும் ஆபிரகாமின் மடி. பரலோக ராட்சியத்தின் காரியங்களை பார்த்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு வந்து மரித்தவர்களும் எழுப்பப்படுவார்கள். அவர்களும் தேவ ஆவிகள். என்னத்துக்கு நீங்கள் பூசை செய்கிறீர்கள் என்று வரைக்கும் ஆவி இருக்கு, அந்த ஆவி இந்த ஆவி, அந்த சாமி இந்த தெய்வம் என்று சொல்லி எல்லாம் செய்கிறீர்கள் தானே, தெரிந்து தானே செய்கிறீர்கள். இது தெரியாத அறிவல்ல நான் புதிதாக சொல்வதற்கு. இது ஏற்கனவே கோடானு கோடியா அல்லது எவ்வளவு ஆண்டு எனக்கு தெரியாது, அத்தனை ஆண்டுகளாக சொல்லுவார்கள் எங்களுடைய மதம் தான் எல்லா மதங்களிலும் முதலில் வந்தது. இனிமேல் அப்படி சொல்லுவியா, இனிமேல் அப்படி சொல்லுவியா. அப்ப மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல்கள் மதங்கள் தான். எங்களுக்கு மதங்கள் வேண்டாம். எங்களுக்கு தேவனுடைய காத்திரட்சிப்பு, தேவ சமாதானம் வேண்டும். இந்த தேவ சமாதானத்தை நாங்கள் குறித்துக் கொள்வோம். நிம்மதி குலைச்சல் வேணுமா, தேவ நிம்மதி வேணுமா? இந்த இந்த
லாசர் இருக்கிறார் தானே, இந்த வறிய பிச்சைக்காரன், அவர் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகும் ஒரு தேற்றப்படுகிற இடத்திலே கொண்டு போய், ஆபிரகாமின் மடியிலே இவர் கொண்டு போய் விடப்படுகிறார். இந்த இந்த பணக்காரனும் அதே மாதிரி கண்ணை மூடுகிறான், மரிக்கிறான். மரித்த போது, மரித்த உடனேயே இவன் உடலை விட்டு பிரிந்த தருணமே இவன் எல்லாவற்றையும் இழந்து, இவன் ஆத்துமா தவித்து அக்கினி கடலுக்கு போகிறது. மக்களே, அக்கினி கடலுக்கு போகிறது. வடிவாக கவனிச்சு பாடுங்கள். அப்பொழுது அவன் தகப்பனாகிய பாதாளத்திலே அவன் தேவனை வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் காணுகிறான். அதாவது மரித்த பிறகு எவ்வளவும் காண்கிறான். இந்த மரித்த ஆத்துமாக்கள் ஒரு பயணமே செய்கிறது. இந்த மரித்த ஆத்துமாக்கள் போய் இவற்றையெல்லாம் காண்கிறது. லாசருவையே சந்திக்கிறான். எப்படி சந்திக்கிறான்? தூரத்தில் சந்திக்கிறான். அவன் காண்கிறான். அவன் அங்கே மகாராஜா போல் இருக்கிறான். இந்த பணக்காரனோ மிகவும் கொடிய நரக வேதனையை அனுபவிக்கிறான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூட கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளம்பு உண்டாயிருக்கிறது என்றார். இந்த நன்மையான கனிகளை கொடுக்கிறவர்களுக்கும் பூமியிலே வருத்தப்பட்டவர்களுக்கும் இந்த பூமியிலே இலுமினாட்ஸ் ஓடு சம்பந்தப்பட்டு இந்த துர்த்தவதைகளுக்கு பூசைகளை செய்து அவர்களிடத்திலிருந்து தங்களுக்கு நல்லது கிடைக்கும் என்றால் அவர்கள் இலுமினாட்ஸ் தான். இந்த இலுமினாட்டிகள் போக போகும் இடம் நரகம். தெளிவான கருத்து. இதை படிக்கிறது, இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் தாய் தகப்பன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இதை கலந்து ஆலோசித்து கதைத்து பேசிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வரப்போகிற காலம், இப்போ உள்ள 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம். இப்பொழுது வரப்போது அடுத்தது பஞ்சம், பட்டினி, மரணம். பஞ்சத்தின் ஆவியும் மரணத்தின் ஆவியும். இந்த மரணத்தின் ஆவியும் பஞ்சத்தின் ஆவியும் மக்களுக்கு ஆபிரகாமின் மடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இடவும் பகலும் ஜெபிக்கிறேன். இது மட்டுமல்ல, பாவம் செய்தவர்களும் கொடுமைகளை செய்தவர்களும் தண்டனையை இங்கே அனுபவித்து அந்த கொடிய நரகலோகம் என்றொன்று இருக்கே, அந்த நரகலோகமே கழுவப்பட வேணும், இல்லாமல் போகணும் என்று நான் இரவும் பகலும் விண்ணப்பித்து ஜபிக்கிறேன். மனித ஆத்மாக்கள் அத்தனையும் கிறிஸ்துவின் கரத்துக்குள், இரட்சகர் கரத்துக்குள், பரதீசுக்குள் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று இரவும் பகலும் ஜபிக்கிறேன். நான் திரும்பவும் சொன்னேன், எனக்கு யாரும் இல்லை. நான் இவ்வளவு இருந்தும் ஜபத்தில் நான் கர்த்தரோடு தனிமையாகத்தான் சந்திக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவர் தந்தார், எல்லாம் இருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தரோடு பேசும்போது இரட்சிப்பும் ஆசீர்வாத திட்டத்திலும் தனிமையிலும் ஜாக்கிரதையிலும் நான் ஆண்டவனை சந்திக்க வேண்டும். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக, மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பாராக. அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போவதற்கு நான் சொன்னதானே, அந்த எல்லை இப்பவே நான் காண்கிறேன். மனமுள்ளவர்களும் அங்கே போய் பார்க்க முடியுமா? இல்லாதபடிக்கு பெரிய பிளவு உண்டாகி இருக்கிறது. அங்கே பெரிய பிளவு இருக்கு. அக்கினி கடலுக்கும் ஆபிரகாம் மடி என்று சொல்லப்படுகிற பரலோக ராஜ்யத்துக்கும் பெரிய பிளவு இருக்கிறது மக்களே. பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு யாரையாவது அனுப்பி, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. யார்? அந்த பணக்காரனுக்கு. அவர்களும் இந்த நரகலோகத்துக்கு வராதபடி போய் எப்படியாவது போய் அவர்களுக்கு சொல்லுங்கோ என்று சொல்லி நற்செய்தியாளர்கள் இந்த தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு அழுகிறான் அந்த பணக்காரன். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டுக்கும் என்றான். அவர்கள் அங்கே செவி கொடுக்கட்டுக்கும், சொல்லப்படுகிற சத்தியம் சொல்லுகிறவர்களுக்கு செவி கொடுக்கட்டுக்கும். அதற்கு அவன், அப்படியானால் தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். மரித்தவன் உயிரோடு எழும்பி போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்புவார்களா? அவனது மயக்கத்திலிருந்து எழும்பி விட்டார்கள், நல்லா கதை விடுகிறான் என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள்.
சமாதானம் உண்டாவதாக மக்களே, சமாதானம் உண்டாவதாக. ஓ, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபம், எங்களோட ஊழியக்கார பிள்ளைகள், கர்த்தருடைய சொத்துக்கள். அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாமல் விட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இதற்கு மிஞ்சி வேறு என்ன வேண்டும்? நம்ப வேண்டும். விழித்தெழுந்து உணர்வுள்ளவர்கள் வந்து சொல்லும் போது அலாப்பி குழாப்பி, எவ்வளத்து கலாப்ப முடியுமோ அவ்வளத்துக்கு அலாப்பி குழாப்பி துப்பல் என்று சொல்றதில்லை. அப்படி செய்து போட்டு கடைசியாக நரகத்தையே தெரிவு செய்து கொள்ள வேண்டாம். அது நித்திய நரகமாயிருக்கும். அதற்கு பிறகு எந்த விதமான திறவுகோலும் அங்கே வேலை செய்யாது. கிறிஸ்துவின் திறவுகோல் வேலை செய்யும்படியாக இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்ட திறவுகோல் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த பரமபிதாவினுடைய பரலோக ராஜ்ய திறவுகோல், மனம் திரும்புதல் என்னும் திறவுகோல், இரட்சிக்கப்படுதல் என்னும் திறவுகோல். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். தேவ சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்த அன்பு முத்தங்களோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெறுகிறோம். தேவதூதர்களும் உண்டு. அப்பா இயேசு அப்பா கூடவே உள்ளார். ஆமேன்.